அது ஒரு அழகான காடு. அங்கு ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் அந்த காட்டின் ராஜாவாக இருந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் வேட்டையாடி மிகவும் சோர்ந்து போனது. அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் நிலையில் படுத்து ஆழமாக தூங்க ஆரம்பித்தது. அதே சமயம் ஒரு சிறிய எலி உணவு தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. ஓடிக்கொண்டே இருந்த அந்த எலி தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் உடலின் மேல் ஏறி ஓட ஆரம்பித்தது. அதனால் சிங்கம் திடீரென விழித்து கொண்டது. அது கோபமாக தனது பெரிய கையால் அந்த எலியை பிடித்து கொண்டது. பயந்து போன எலி நடுங்கிக் கொண்டு கூறியது, அரசே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அதை கேட்ட சிங்கம் சிரித்தது. ஆனால் அந்த எலியின் பயந்த முகத்தை பார்த்த சிங்கத்திற்கு கருணை வந்தது. அது அந்த எலியை விட்டுவிட்டது. எலி மிகவும் மகிழ்ச்சியடைந்து, நன்றி அரசே, உங்கள் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து ஓடிப்போனது. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் அந்த காட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் சிங்கத்தை பிடிக்க ஒரு பெரிய வலை போட்டார்கள். அந்த வழியாக வந்த சிங்கம் அந்த வலையை கவனிக்காமல் அதில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் மிகவும் முயன்றாலும் வெளியே வர முடியவில்லை. அது உதவிக்காக பெரிதாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தை கேட்ட அந்த சிறிய எலி உடனே அங்கே ஓடி வந்தது. அது தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்து சிங்கம் வெளியே வந்தது. சிங்கம் மிகவும் நன்றி கூறியது. நான் அப்போது உன்னை சிறியவன் என்று நினைத்து சிரித்தேன். ஆனால் இன்று நீ என் உயிரைக் காப்பாற்றினாய் என்று சிங்கம் கூறியது. எலி சிரித்துக்கொண்டு, சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும் என்று சொன்னது. அந்த நாள் முதல் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். ஹாஹா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.